வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்த சஷ்டி திருநாள். வேலன் முருகன் அருள்வேலன் திருநாள். முருகன் அருள் வேண்டி சஷ்டி விரதம் மேற்கொண்டு நாம் கொண்டாடும் தெய்வத் திருநாள். இந்த தெய்வத் திருநாளிலே முருகனின் பேரருள் குறித்து நாம் சிந்திக்கலாம். அடியேன் எழுதிய பாடல்களை இந்த கந்த சஷ்டி திருநாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வேலா வேலா வேல் முருகா, காத்திட வருவாய் சஷ்டியிலே. வேலும் மயிலும் துணையாகி வேலன் நெஞ்சில் இருந்திடணும். கனவுகள் யாவும் நனவாக சஷ்டி விரதம் துணையாகும். வேலா வேலா வேல் முருகா, காத்திட வருவாய் சஷ்டியிலே. முருகா, எங்களை எல்லாம் காத்திட இந்த சஷ்டி திருநாளிலே வந்தருளாய் வந்தருளாய். வேலும் மயிலும் துணையாகி வேலன் நெஞ்சிலே இருந்திடணும். எந்நாளும் எங்களை காத்திடணும். சஷ்டி விரத நாள் தனிலே உணர்வாய் வலிமை உள்ளே. முருகா என்று மனம் நினைக்கின் அருள் ஒளி மனத்தில் ஒளிர்ந்திடுமே. வேலா வேலா வேல் முருகா, காத்திட வருவாய் சஷ்டியிலே. முருகா என்று நாவுரைக்கின் நன்மொழி நாவில் படர்ந்திடுமே. முருகா என்று உரைக்கின்ற நாக்கினிலே என்றும் நன்மொழி இருந்திடும். முருகா என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை உரைக்கின்ற நாவினிலே வாழ்நாள் முழுதும் நன்மொழி பிறந்திடும், நல்வாழ்வு சேர்ந்திடும். கண்ணில் வெற்றி வேலிருந்தாள், வாழ்வில் வெற்றி கைமேலே. நம் கண்களிலே வேலவனுடைய வேல் கண் ஒளிப்பட்டு நம்முடைய கண்ணுலே தங்கியிருந்தால் வாழ்வில் வெற்றி கைமேலே. கண்ணிலே வெற்றி வேல், கையிலே வாழ்வின் வெற்றி. வேலா வேலா வேல் முருகா, காத்திட வருவாய் சஷ்டியிலே. உள்ளம் கோவில் செய்திடுவோம் வேலன் அமர்வான் துணையாக. ஆறு முகனின் அடிபணிந்தால் தீவினை இல்லை வாழ்வினிலே. உள்ளம் கோவில் செய்திடுவோம். முருகா, எங்கள் உள்ளத்தை உனக்காக கோவில் செய்திடுவோம். சஷ்டி திருநாளிலே இதை சங்கல்பமாக ஏற்றிடுவோம். வேலன் அமர்வான் துணையாக. ஆறு முகனின் அடிபணிந்தால் தீவினை இல்லை வாழ்வினில். வேலா வேலா வேல் முருகா, காத்திட வருவாய் சஷ்டியிலே. வேலா உன்னடி பணிகின்றோம், கண்ணீர் துடைத்து அருள்வாயே. வேலா உன்னை நினைக்கையிலே என்னை நானே மறக்கின்றேன். வேலனே, ஒளிரும் வேலினை கையில் கொண்டோனே, மதி போன்ற முகத்தை கொண்டவனே, ஆறு முகனே, உன்னை காண்கையிலே
என்னை நான் மறக்கின்றேன். கடம்ப மாலை தரித்தவனே, உன்னை காண்கையிலே என்னை நான் மறக்கின்றேன். தீவினைகள் என்னை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. கஷ்டங்கள் துன்பங்கள் வருகையிலே அரணாய் வந்து காத்திடுவாய். சஷ்டி விரதத்திலே முருகா உம்மை வேண்டுகின்றோம். கஷ்டங்கள் துன்பங்கள் வருகையிலே அரணாய் வந்து காத்திடுவாய். சேரும் நற்பெயர் செல்வமெல்லாம் உந்தன் அருளே என்றிருப்பேன். அடியார்களுடைய உள்ளத்தை பார்த்தீர்களா? முருகப்பெருமானின் முருகன் அடிமைகளின் உள்ளத்தை பார்த்தீர்களா? சேரும் நற்பெயர் செல்வம் எல்லாம் உந்தன் அருளே என்றிருப்பேன். முருகனின் அடியார்களிலே உள்ளம் பெரிய உள்ளம். என்னென்ன செல்வங்கள் சேர்ந்திருக்கிறதோ அதெல்லாம் முருகனின் அருளென்றே சொல்வேன். உள்ளம் தூய்மை செய்திடவே சஷ்டி விரதம் துணையாகும். நாம் மேற்கொள்ளுகின்ற சஷ்டி விரதம் உள்ளத்தினை தூய்மை செய்யும். உள்ளம் கோவிலாகும். முருகப்பெருமான் அமர்கின்ற கோவிலாகும். வாழ்வில் உயர்வு உய்ந்திடவே வேலும் மயிலும் துணையாகும். வேலன் திருவடி பணிந்தாலே வேண்டுதல் நமக்கு வரமாகும். வேலன் திருவடி, அன்பர்களே, நாம் வேலன் திருவடிகளை இறுகப் பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது வேண்டுதல் எல்லாம் நமக்கு வரமாக கிடைக்கும். வேலா வேலா வேல் முருகா காத்திட வருவாய் சஷ்டியிலே. வேலா வா, முருகா வா. ஏன் தெரியுமா? உன்னை கண்டு கண் குளிர கண்கள் ஆசைப்படுகிறது. என்னுடைய கண்களுடைய ஆசை என்ன தெரியுமா? உன்னை காண வேண்டும். உந்தன் புகழினை கேட்டிடவே செவிகள் தவமாயிருக்கிறதே. செவிகளெல்லாம் தவமாக இருக்கின்றன. உந்தன் புகழ், கந்தன் புகழ், கந்தல் அலங்காரம் கேட்டிட வேண்டும். திருப்புகழ் கேட்டிட வேண்டும். கந்தர் அனுபூதி கேட்டிட வேண்டும். உந்தன் புகழினை கேட்டிடவே செவிகள் தவமாயிருக்கிறதே. உன்னை போற்றி பாடிடவே நாவும் பயின்று வருகிறதே. முருகா, சஷ்டி திருநாளிலே உன்னை போற்றி பாட வேண்டும். உன்னை போற்றி பாடுவதற்கு என்னுடைய நாக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறது. அருளாய் நான் உன்னை பாட வேண்டும். திருப்புகள் எடுத்து உன்னை பாட வேண்டும். கந்தர் அனுபூதி பாடல்களை பாட வேண்டும். சண்முக கவசம் பாட வேண்டும். கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும். கந்தர் அலங்காரம் அலங்காரமாக பாட வேண்டும். உந்தன் பிரணவ மந்திரத்தை தாங்கிட நாசியும் ஏங்குதே. ஓம் எனும் பிரணவ மந்திரம் என்னுடைய உடலிலே சுழல்கின்ற மூச்சு காற்றிலே சுற்றி வந்து வர வேண்டும். நாசி வழியாக ஓம் எனும் மந்திரம் உள்ளே சென்று உடலெங்கும் சுற்றி உள்ளத்திலே அது நிறைந்திருக்க வேண்டும். அப்படி என்னுடைய நாசி ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கால்கள் இரண்டும் உன் கோவில் சேர்ந்திட நடையினை பயில்கிறதே. கந்த சஷ்டி விழா வந்துவிட்டது. கந்தன் எங்கெல்லாம் வீற்றிருக்கிறானோ அங்கெல்லாம் செல்ல வேண்டும். அங்கெல்லாம் சென்று வருவதற்கு என்னுடைய கால்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. வருவாய் வருவாய் வருவாயே, தருவாய் தருவாய் அருள் தருவாய்.
என்னுடைய ஐம்புலன்களும் சஷ்டி திருநாளிலே முருகா முருகா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. புலன்கள் ஐந்தும் உனை கண்டு காலம் எல்லாம் மகிழ்ந்திடவே, ஆறு முகமும் பன்னிரு தோளும் கடம்பமும் கண்டு குளிர்ந்திடவே. ஆறு முகமும் பன்னிரு தோளும் நீ அணிந்திருக்கின்ற கடம்ப மாலையும் கண்டு கண்கள் குளிர்கின்றன, கண்கள் குளிர்ந்திடவே. அலையும் புலன்கள் உந்தன் முன்னே பணிந்து உன்னடி பணிகிறதே. இந்த புலன்கள் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கும், நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதிருக்கும். ஆனால் முருகா என்றவுடனே புலன்கள் ஐந்தும் அடங்கி முருகனின் திருவடிகளை பணிகின்றன. நான் என்ன புண்ணியம் செய்தேன் சஷ்டி திருநாளில்? கனிவு பணிவு வீரம் வெற்றி என்னுள் நன்றாய் தெரிகிறதே. இந்த நற்குணங்கள் எல்லாம் என்னுள் நன்றாக தெரிகிறது. என்னுடைய ஐம்புலன்கள் முருகா உன் திருவடியை நோக்கியே பணிகின்றன. அப்படி பணிகின்ற பொழுது இந்த நற்குணங்கள் எல்லாம் என்னுள் தெரிகின்றன. முருகா வருவாய் வருவாய், முருகா முருகா தருவாய் தருவாய் அருள் தருவாய். இது அடியனுடைய பாடல் வரிகள், முருகப்பெருமானை குறித்து இயற்றிய பாடல் வரிகள். இன்றொரு பாடலை நாம் சிந்திப்போம். அறுபடை வீடு, அறுபடை வீடு நாயகன். அங்கே ஒரு இனிய பாடல் இருக்கிறது. அறுபடை வீடு ஆண்டருளும் அன்பர் உள்ளத்து அருள் நிதியே. அறுபடை வீடு ஆண்டருளும் அன்பர் உள்ளத்து அருள்நிதி முருகப்பெருமான். உந்தன் வாசலில் எம் தவமே வாழ்வின் வாசல் காட்டிடுவாய். ஐயா, உன் கோயில்தான் நான் என்றும் தவம் செய்கின்ற இடம். வாழ்வின் வாசலை காட்டிடுவாய். ஐயா முருகப்பெருமானே, உந்தன் கோவில் வாசலிலே நான் தவம் இருக்கின்றேன். வாழ்வின் வாசலை எனக்கு காட்டிடுவாய். அன்பரின் வேண்டுகோள். தென்பரக்குன்ற திருவருளே திருச்சீரலைவாய் வீரனே திருவாவினன்குடி பெருமாளே திருவேரகத்து குருபரனே திருத்தணி வள்ளி மணவாளா பழமுதிர் சோலை நாயகனே. அறுபடை வீடு வந்து விட்டதா? இந்த அறுபடை வீடுகளிலே முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார். அவருடைய முருகப்பெருமானுடைய அருள் தொழுதகை துன்பம் துடைப்போனே அளவில் ஆனந்தம் அருள்வோனே. தொழுதகை துன்பம் துடைப்பவன். கந்த சஷ்டி நாளிலே நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் முருகனை பாடுவதற்கு. என்ன தெரியுமா? தொழுதகை துன்பம் துடைப்பவன், அளவிலா ஆனந்தம் அருள்பவன், குன்றெறி குடி கொண்ட குருபரனே குறைவிலா வாழ்வை தருவோனே. குறைவிலா வாழ்வினை குமரன் அருள்வான். உள்ளம் உருக வேண்டுவோர் உள்ளத்து வேண்டுதல் தந்திடுவாய். உள்ளமும் மகிழ்வாய் இருந்திடுமே வேண்டுதல் கண்ட மறுகணமே. கோடி கோடி அன்பர்கள் தேடி தேடி வருவாரே அறுபடை தேடி வருவாரே. நாடி உன்னை கண்டதுமே முருகா, நாடி உன்னை கண்டதுமே முருகா என்றொரு சொல்லில் தன்னை மறந்து விடுவாரே
உந்தன் அருளில் மகிழ்வாரே. முருகா முருகா வேல் முருகா, உந்தன் முகமே முழுமதியே, மனத்து இருளை போக்கிடுமே. இந்த முருகன் முகத்தை பார்க்கின்ற பொழுதே அது மனத்திலே இருக்கின்ற இருளை முழுதுமாக நீக்கி, முருகனை நோக்குகிற பொழுது, முகத்தை நோக்குகிற பொழுது அது மனத்து இருளை நீக்கி விடுகிறது, உள்ளம் கோவிலாகி விடுகிறது. அன்பர்க்கு என்றும் வழித்துணையாய் வாழ்நாள் முழுதும் இருந்திடுமே. முருகனுடைய அருள், முருகனுடைய முழுமதி முகம், முருகப்பெருமானின் திருவடிகள் வேலும் மயிலும் அடியார்க்கு என்றும் வழித்துணையாக இருக்கும். வாழ்நாளில் என்றும் அருளாக இருக்கும். முருகா என்று 3 எழுத்திற்கு வெற்றி என்பது பொருளாகிறது. வாழ்வியலில் வெற்றியை நல்கிடும் முருகா என்ற மந்திரத்தை சஷ்டி திருநாளில் நாம் நாவினில் தங்க வைத்துக் கொள்வோம். முருகன் அருளை பெற்று வாழ்வில் வளங்களை சேர்த்திடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் இந்த சஷ்டி திருநாளில் தொடர்ந்து முருகன் அருளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.